விளையாட்டு டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அரசு வயது தனிச்சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சாதம் வெரைட்டியும் அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா அந்த சாதம் வந்து கருவேப்பிலை சாதம், பூண்டு கருவேப்பிலை சாதம். அடுத்தது வாழைக்காய் தவா ஃப்ரை. இந்த பூண்டு கருவேப்பிலை சாதம், பொதுவாக கருவேப்பிலை சாதமே நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம 2-3 வெரைட்டி பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சேர்த்து அதோட கூட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த கருவேப்பிலை பூண்டு சேர்த்து சாதம். அடுத்தது இந்த வாழைக்காய் தவா ஃப்ரை. வாழைக்காயிலையும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். நல்லா பொடி போட்ட வாழைக்காய், அப்புறம் வித்தியாசமான ஒரு பொடி தூவின வாழைக்காய்னு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். இப்போ இந்த பூண்டு கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் இப்போ முதல்ல வதக்கி நம்ம அதை அரைக்கிற பொருள்லாம் எடுத்துக்க வேண்டியது. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு இந்த எண்ணெயில் பாதி அளவு முதல்ல அதில் ஊற்றிடலாம். இந்த வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை பாதி அளவு அதில் ஊற்றிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு புளியும் சேர்த்து உப்பும் சேர்த்து இந்த விழுத அரைச்சிட போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த புளி சேர்க்கும் போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த பழைய புளி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க கடைசியாக இந்த புளி சேர்க்காமல் எல்லாம் வதக்கி அரைச்சிட்டு சாதத்தில் கலக்கிற போது ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு கப் அரிசிக்கு நம்ம சாதம் வடிச்சிருக்க அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் தாராளமாக போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இது எண்ணெய் காஞ்சிருக்கு. பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துடலாம். தேங்காய், இதோட கூட வெங்காயம், பூண்டு. இந்த முதல்ல வெங்காயம் பூண்டு வதக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஜஸ்ட் சேர்த்தே இதை பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கலாம். லேசாக ஒரு வதங்குச்சின்னா போதும். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ உள்ள கொஞ்சம் தீயை மிதமாக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா லேசாக வதக்கியிருக்கேன். இது மிதமான தீயில் வச்சு தான் வதக்கியிருக்கோம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் புளி, உப்பு, இது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கிட்ட ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம திரும்ப அந்த சாதம் கலக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம். அதில் உப்பையும் சேர்த்து இப்போ நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், புளி, இப்போ கொஞ்சம் பூண்டும் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி உப்போடு சேர்த்து அரைச்சி ரெடியாக வச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு அந்த பாத்திரம் காயும் போது நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய், அதாவது பாதி எண்ணெய் தான் அதில் சேர்த்துருந்தோம். இந்த மீதி பாதியை வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். முதல்ல வதக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம், மீதி பாதி அதை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதோட கூட பாதி அளவு நெய்யை இப்போ சேர்த்துடலாம். இந்த நெய்யோட அளவு கம்மியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன், நான் எப்பவும் சொன்ன மாதிரி சாதத்துலேயே 1 டீஸ்பூனை போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும், நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க. இப்போ ஊற்றியிருந்த அந்த எண்ணெய் நெய் கலவை காஞ்சிருக்கு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு,
கடுகை நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம உளுந்து சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதோட உளுந்து, கடலைப்பருப்பு. இது இளம் சிவப்பு ஆகும்போது ரொம்ப நிறம் மாற விட்டுறாதீங்க. இளம் நிறமாக மாறணும். இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் ஈவனாக வறுப்படும். நீங்கள் கையை விடாமல் நல்லா கிளறினீங்கன்னா. இப்போ தீயை குறைச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது அதை சேர்த்துருங்க. இந்த பாருங்கள் இளம் சிவப்பாக செவந்திருக்கு. செவக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதே சமயம் ஓவராக செவந்தாலும் பார்க்க பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இது ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை உப்பு, அது வாயில் கடிப்படுற போது பிளாண்டாக இருக்காமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு சிட்டிகை உப்பு. இப்போ இதை நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கிடணும். இது இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி, பூண்டும் வதங்கி பொரிஞ்சு வருது. ஆனால் கைவிடாமல் நல்லா கிளறணும். நல்லா தீஞ்சு போச்சுன்னா பூண்டு வாசனை நல்லா இருக்காது. அடுத்து வெங்காயம் இதுவாக ஆரம்பிச்சிருக்கு, பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே அது நல்லா பொரிஞ்சிடும். இதை இப்போ இதை இந்த சாதத்தோடு கலந்துடலாம். இந்த பக்கம் மாற்றிட்டேன். இதை நல்லா கிளறிடலாம். இதில் நான் தாளித்தது வெறும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. விருப்பம் இருந்தால் இதில் நம்ம வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை அல்லது கொஞ்சம் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா பட்டாணி அல்லது வேக வச்ச கார்னு, முந்திரி பருப்பு, இது எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு பார்வைக்கு ருசியை மாற்றவும் சொல்ல முடியாது, ஒரு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்றதுக்கு தான். ஸோ இப்போ இது நல்லா சர்விங் பவுலில் மாற்றிடலாம். சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இது ஆக்சுவலாக ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே ஒரு இது அதையும் சொல்லணும். இப்போ இந்த சாதம் நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதை செஞ்சு வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படின்லாம் விட முடியாது. இப்போ காலையில் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறீங்கன்னா இந்த தொக்கை தனியாக பண்ணிவிட்டு சாதம்
வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. கருவேப்பிலை சாதம் பண்ணி, அதாவது பூண்டு கருவேப்பிலை சாதம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதுக்கு ஒரு சைட் டிஷ் சொன்னோம் இல்லையா, அதாவது வாழைக்காய் தவா ஃப்ரை. முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாழைக்காய் 2 தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் எனப்படும் சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கெட்டி புளி விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த வாழைக்காய் தவா ஃப்ரைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த வாழைக்காய் துண்டு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா தோல் சீவிட்டு 3 துண்டாக, ஏன்னா ஓரளவுக்கு பெரிய வாழைக்காய் இருந்தாலும் சரி சின்ன வாழைக்காய் இருந்தாலும் சரி 3 துண்டுகளாக அதை நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பட்டையாக மெல்லிய துண்டுகளாக நறுக்குனீங்கன்னா சரியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட பஜ்ஜிக்கு போடுறது மாதிரி வச்சுக்கோங்க. பஜ்ஜிக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அது 2 துண்டாக நறுக்கிட்டு வாழைக்காய் சீவிக்குவோம். ஆனால் இந்த வந்து 3 துண்டாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நறுக்கியிருக்கேன். பட் அப்படி பஜ்ஜி ஸ்டைலில் கொஞ்சம் பெருசாக போடணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பரவாயில்ல. ஸோ இது அந்த மாதிரி நறுக்கி நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் கலக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதில் தண்ணியை ஃபுல்லாக நல்லா இருத்துடுங்க. ஏன்னா அது கருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை ஃபுல்லாக இருத்துடுங்க. அது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஊற வைக்கும்போது தண்ணி விடுறதோட அளவு வந்து கொஞ்சம் குறையும். அதனால தான் இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஊற வைக்கிறதும்பாங்க. அதுக்கெலாம் வந்து எண்ணெயை கொஞ்சம் கலந்துக்கிட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய தண்ணி விட்டு அந்த தண்ணியில் எல்லாம் டேஸ்ட்டும் போயிடாது. சரி, நம்ம எண்ணெயும் கலந்ததை ஊற வைக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக கலந்துக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு துண்டு மேலேயும் இதை நல்லா தடவிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்பூன் போட்டு அது தடவுறதை விடக்கூடாது, கொஞ்சம் கையால் தடவினோம்னா நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் இப்போ கார்ன்ஃப்ளவரும் கடலை மாவும் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறது தெரியுது. என்னென்னா நம்ம தவா ஃப்ரைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து தோசைக்கல்ல போடுற போது இந்த கார்ன்ஃப்ளவரும் கடலை மாவும் வெறும் கடலை மாவும் சேர்க்குற போதும் ஒரு சின்ன ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே திருப்பி போட்டு எடுக்க வரும். அதனால தான் லேசாக அதில் கார்ன்ஃப்ளவரும் சேர்க்குறோம். அந்த 2 கார்ன்ஃப்ளவர் விருப்பம் இல்லாதவங்க இதை வேணால் கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பட் கார்ன்ஃப்ளவரும் அதாவது ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு சின்ன இது இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸும் கொடுக்கும். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அளவு தான். இப்போ நம்ம இதை நல்லா தடவிட்டு வச்சிடலாம். இது இப்படியே தடவி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா
இது ஆக்சுவலாக உப்பு ரொம்ப இழுக்காது, அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு கவனமாக உப்பு போட்டுக்கணும். இந்த மேலே கோட்டிங்கில் தான் உப்பு கொடுக்குறோம், அது லேசாக தான் ஊறும். உள்ள ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஊறும். அதனால் பார்த்துட்டு நம்ம ஜாக்கிரதையாக உப்பு போட்டுக்கணும். இந்த தவாலேயே நம்ம வறுக்கிற போதே நல்லா அதில் வெந்துடுற மாதிரி வறுக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம போட்டது 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கு. இது நல்லா அந்த பச்சை வாசனையும் போகணும், அதையும் பார்த்துக்கோங்க. அதே சமயம் இது வெந்திருக்கணும். எடுத்து வச்சிட்டோம். இந்த சாதத்தோடு போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு நல்ல காம்பினேஷனோட இன்றைக்கி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்த இந்த பூண்டு கருவேப்பிலை சாதத்துக்கும் வாழைக்காய் தவா ஃப்ரைக்கும் ஒரு சின்ன ரீகேப். பூண்டு கருவேப்பிலை சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சாதம் நல்லா உதிராக வடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சு அதில் பச்சை மிளகா, அதோட கூட தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பும் புளியும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் நெய் கலவி வச்சு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதை தாளித்து அரைச்ச விழுதியும் போட்டு அதையும் தாளிச்சிட்டு அதை நல்லா ஒரு வதக்கிட்டு சாதத்தை கொட்டி நல்லா கலந்துக்கிட்டு இன்னொரு தவாவில் நெய் காய வச்சு பூண்டும் சின்ன வெங்காயமும் சிட்டிகை உப்பையும் போட்டு நல்ல நிறம் மாறுற மாதிரி வதக்கி அதையும் எடுத்து இந்த சாதத்தோடு கொட்டி கலந்து இறக்கணும் அப்படின்னா பூண்டு கருவேப்பிலை சாதம் தயார். அடுத்தது வாழைக்காய் தவா ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் புளி விழுது, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, அதோட கூட கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நறுக்கி வச்சு தோல் நீக்கி நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் துண்டுகள் மேலே நல்ல பரவலாக தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு தவாவில் எண்ணெயை காய வச்சு அதில் சுற்றி இதை வாழைக்காய் துண்டுகளை அடுக்கி 2 பக்கமும் பரட்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா வாழைக்காய் தவா ஃப்ரை தயார். இப்போ 2 நல்ல காம்பினேஷனோடு பார்த்துருக்கீங்க, நிச்சயமாக பிடிக்கும். இப்படி அதாவது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் இது எல்லாருக்கும் யுனானிமஸாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.